யார் தோக்கணும்னு நினைக்கிறாங்க? அவங்க வந்து நம்ம ஜெயிக்கணும், மக்களுக்கு இது பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்கள்ட்ட ஒரு கொள்கை இல்லை, ஒரு தெளிவு இல்லை. அவங்க ராமதாஸ் ஐயாவை பொறுத்தளவுல அவர் பையன் அன்புமணி ராமதாஸை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அப்ப அது ஒரு சுயநலம். அப்ப சின்னம்மா அவங்கள பொறுத்தளவுல வந்து அவங்க வந்து டிடிவி தினகரன் மேல உள்ள கோபத்துல அவரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அப்படியே வந்து அதிமுகவையும் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜெயலலிதா வந்து அதிமுக வந்து எவ்வளவோ வளர்த்து கொண்டு வந்தாங்க. இவங்களும் சொல்றாங்க, நாங்களும் வந்து துணையா இருந்து வளர்த்தோம்னா அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு வளர்ந்த கட்சியை போய் நான் அதிமுகவை வந்து தோக்கடிக்கணும், அவர் வந்து மகனை தோக்கடிக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சியவே தோக்கடிக்கணும், சொந்த கட்சிகளை தோக்கடிக்கணும், மகனை தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்கன்னா அப்ப யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க? அவங்க ரெண்டு பேருமே இவங்க சராசரியா ஒரு தொகுதியில ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ வாங்குறாங்கன்னு வைங்க. ஒரு 30 தொகுதியிலே 20 தொகுதியில 1000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து என்டிஏ கூட்டணியில் வேட்பாளர் தோத்து போயிடுறாங்கன்னு கூட வச்சுக்காங்க சார். அப்ப திமுக ஜெயிக்குதுன்னு வைங்க. அப்ப இவங்க நீங்க யோசிச்சு பாருங்க, யார் ஜெயிக்கணும்னு வேலை பார்க்கறாங்க, இதோட பின்னணி என்ன? அவங்களுடைய அரசியல் வியூகம் தப்பு. ரெண்டாவது, இவங்க சின்னம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் சின்னம்மாவை பிடிக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க மேல நான் பெரிய விமர்சனம் வைக்கலாம் விரும்பல. ஆனா சின்னம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவர் சமூக வாக்குகளை நம்பியே அவங்க இருக்காங்க. தேவர் சமூக வாக்குகளை முழுமையா நம்புறாங்க. தேவர் முக்கியமா வந்து கள்ளர் மறவர் சமூக வாக்குகளை வந்து பெரிய அளவுல இது பண்ணி போறாங்க. சவுத்துல தான் வேட்பாளர் நிறைய போடணும்ன்றாங்க. ஓகே, இருக்கட்டும். இவங்க 2 பேருக்காக தான் இந்த 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமா தான் பிரச்சனையாகி தான் இவங்கெல்லாம் வந்து அதிமுக கட்சிக்குள்ள ஒரு பெரிய ரசாபாசம் ஆச்சு, தேவர் சமூகத்துக்கும் அதிமுக கட்சிக்கும். அப்ப 10.5% இடஒதுக்கீடுக்கு கிட்டத்தட்ட 40 வருட காலம் போராட்டம் நடத்தி அதை சாதிச்சு காட்டியவர் வந்து ராமதாஸ். இப்போ வந்து அதுல வந்து அது பிரச்சனையில போயிட்டு இருக்கு. இப்ப அந்த அம்மா வந்து அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறாங்களா? ராமதாஸ் ஐயாவோட கூட்டணி வைக்கிறாங்களா? இவங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? இப்ப எல்லாருமே அவங்கவுங்க எலெக்ஷன் வந்து அவங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. நாங்க இதை செய்ய போறோம், இந்த பணத்தை கொடுப்போம், இந்த சலுகையை கொடுப்போம்ட்டு. ராமதாஸ் ஐயாவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து என்ன இருக்கும்? 10.5% இடஒதுக்கீடு இருக்கும். இந்த அம்மா கூட்டணியில இருக்கிறதுனால இதை ஆதரிப்பாங்களா, எதிர்ப்பாங்களா? இது பொருந்தாத கூட்டணி. மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க 2 பேருமே ஜெயிக்க போறதில்ல. இவங்க வாங்குற வாக்குனால அதிமுக வந்து அதுக்கு பின்னடைவு ஏற்படும். அப்படி பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா திமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிச்சா அங்க இருக்கக்கூடிய வடக்கே வாழ்கின்ற வன்னியர்களுக்கும் தெற்கே வாழ்கின்ற தேவர்களுக்கும் தான் அதிக வந்து இழப்பு. இவங்களுக்கு தான், இவங்களுடைய எதிர்காலம் தான் ஸ்பாயில் ஆகும்.